So hi guys, good morning. This is Karthik Ravichandran. Let me share the screen. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கடல் மாதிரி இது. பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கிறது ரொம்ப பெரிய கான்செப்ட்டு. ஆனால் இன்டர்வியூக்கு எது போதுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ண முடியும். நான் சொல்லித்தர விஷயங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்லேயே பெரிய புலியாக போகிறீங்கன்ற கான்செப்ட்லாம் மைண்ட்லாம் வச்சுக்காதீங்க. நான் சொல்லித்தர விஷயங்களை வச்சு தான் இவ்வளோ பேர் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நல்லா கற்று வச்சுக்கோங்க. ஓகே, இன்டர்வியூவில் எந்த விஷயங்கள்லாம் சொல்லணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் அப்படின்றது என்னென்னா 3 விதமான டியூனிங் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னா I'm part of performance tuning team. So for last 3 to 4 months, I have basic understanding and little bit knowledge about performance tuning. Na sollonume introduction la. Okay, I know how to tune SQL queries. So SQL query tuning nu irukku. Adukaprom PLSQL block tuning nu irukku. Last அப்ளிகேஷன் டியூனிங்னு ஒன்று இருக்குது. அப்போ எத்தனை டியூனிங் இருக்குன்னா 3 டியூனிங் இருக்குது. இது எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டியூனிங் பற்றி ஒரு 10 நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த விஷயங்களை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூவில் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்க்குன்னு நீங்கள் இவ்வளோ நேரம் அவங்க கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் முன்கூட்டியே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதை பற்றி கொஷின்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் கண்டிப்பாக ஆக்சஸ் பாத்ஸை பற்றி நீங்கள் சொல்லணும். ஆக்சஸ் பாத்துன்றது என்னென்னா அந்த ஸ்கேன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்னு அர்த்தம். ஸ்கேன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் நடக்கும். இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு கொரியோட எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்கல. எக்ஸ்பிளைன் பிளானில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ எக்ஸ்பிளைன் பிளான்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். முதல்ல ஒரு கொரிக்கு நிறைய எக்ஸிக்யூஷன் பிளான் ஜென்ரேட் பண்ணும் ஆரக்கிள். அதில் எந்த பிளான் வந்துட்டு பெஸ்ட் பிளானோ அதுதான் எக்ஸ்பிளைன் பிளான் பேர். ஸோ இந்த பிளான் வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எஸ்கியூஎல் query டியூனிங் பார்க்கலாம். இது சொல்லாமல் நீங்கள் சொல்லவே கூடாது. ஆக்சஸ் பாத்துன்றது என்னன்னா எக்ஸ்பிளைன் பிளானில் உங்களுக்கு சில விஷயங்கள் காட்டும். ஆரக்கிள் ஒரு query எப்படி ரன் ஆச்சு, இண்டெக்ஸ் ரீட் ஆச்சா, டேபிள் பார்ட்டிஷனிங் ஆக்சஸ் ஆச்சா, மெட்டீரியலைஸ்டு வியூ யூஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை என்ன ஸ்கேன்ஸ் நடந்துட்டு இருக்கு, என்ன ஜாயின்ஸ்ன்றது என்னன்னா ஆப்டிமைசரோட ஜாயின்ஸ். இப்போ நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எஸ்கியூஎல் query டியூனிங்ன்றது என்னன்னா ஜென்ரலாக ஒரு query டேக்கிங் லாங் டைம் அப்படின்றதான் உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஷின் கேட்பாங்க. ஒரு query டேக்கிங் லாங் டைம் அப்படின்றது அதாவது லாங் ரன்னிங் கொரிஸ்ன்னு அர்த்தம். லாங் ரன்னிங் கொரிஸை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டியூன் பண்ணுவீங்க. பர்ஃபார்மன்ஸ் டியூன் பண்ணுறதுன்றது முதல்ல விஷயன்றது என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. சில கேசஸில் என்ன நடக்கும்னா சில கொரியோட பர்ஃபார்மன்ஸை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு PLSQL பிளாக்கையோ இல்லை ஒரு SQL கொரியோ விச் டேக்கிங் லாங் டைம் அப்படின்னும் போது we are in the position to tune that queries to make that query performance better. அதுக்கு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. மருந்து மாதிரி அந்த மருந்துகள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கொரியோட பர்ஃபார்மன்ஸை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஆரக்கில் இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, டேபிள் பார்ட்டிஷனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, மெட்டீரியலைஸ்டு வியூன்னு இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் மருந்துகளாக அதில் யூஸ் பண்ணி அந்த கொரியோட காஸ்ட்டை குறைக்கணும். அப்போ காஸ்ட்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. இந்த காஸ்ட்ன்றது என்னன்னா CPU யூட்டிலைசேஷன் அர்த்தம். CPU யூட்டிலைசேஷன்றது என்னன்னா அந்த கொரிக்கு அந்த ப்ராசஸர் ஆப்டிமைசர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்றது அந்த காஸ்ட்ன்றது. அப்போ ஆப்டிமைசர்ன்றது என்னன்னா அது ஒரு ப்ராசஸர். இந்த ஆப்டிமைசர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா கொரியை வந்துட்டு எப்படியெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி எப்படியெல்லாம் பிளான் ஜென்ரேட் பண்ணி அதில் பெஸ்ட் பிளான் எதுவோ அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுது. அப்போ பிளான்ஸை ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸர் தான் எதுனா ஆப்டிமைசர். இதில் 2 விதமான ஆப்டிமைசர் இருக்குது. காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசர், இன்னொன்று ரூல் பேஸ்ட் ஆப்டிமைசர்னு சொல்லி 2 இருக்குது. இப்போ எல்லாமே என்னவா இருக்குன்னா காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசர் தான் இப்போ ஆரக்கிளோட வெர்ஷன்லாம் இருக்குது. 11Gலாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்ட் ஆப்டிமைசர் தான்.
அப்போ நீங்கள் ஒரு கொரியை ஜென்ரேட் பண்ணி அதோட எக்ஸ்பிளைன் பிளான் பார்த்தீங்கன்னா காஸ்ட் தான் உங்களுக்கு காமிக்கும். அதை நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ஆப்டிமைசர் தான் ஒரு எக்ஸ்பிளைன் பிளானை ஜென்ரேட் பண்ணுது. எக்ஸ்பிளைன் பிளான் எப்படி பார்க்கணும், ஒரு கொரியோட எக்ஸ்பிளைன் பிளான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் எந்த கொரியோ அந்த கொரி, இப்போ செலக்ட் கொரி ஒன்று இருக்கும்ல, அந்த கொரி போட்டுட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக ஒரு கொரி ரன் பண்ணுறேன். செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள் அப்படின்ற ஒரு கொரிக்கு நான் எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்கணும் அப்படின்னா இந்த கொரி எடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ எந்த டூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, டோட் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் ஃபாலோட் பை கொரி. ஸோ எனக்கு என்ன மெசேஜ் கீழே சொல்லணும்னா எக்ஸ்பிளைன்டுன்னு ஒரு மெசேஜ் சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது இந்த பிளானை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் என்ன பிளான் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ செலக்ட் dbms underscore explan dot display from dummy table dual. இதை ரன் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண பிளானை இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இது அந்த பிளான் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன பிளான் எக்ஸ்பிளைன் ஆயிடுச்சோ அந்த பிளான் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரேட் ஆகி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்ன பிளான் அது பார்த்தீங்கன்னா டேபிள் ஆக்சஸ் ஃபுல். இதை தான் நான் என்ன சொன்னால், இது ஆப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஸ்கேன்ஸ்னு அர்த்தம். ஸ்கேன். நீங்கள் இதுவே இப்போ ஒரு கொரி வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணுறீங்க. என்ன கொரி அப்படின்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் கமா ஃபர்ஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள் கமா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் வேர். இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் நான் வச்சுருவேன். லெட் மீ கீப் அலியாஸ் நேம் பிகாஸ் ஒவ்வொரு தடவையும் நம்ம டேபிள் நேம் எழுத வேண்டாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா e.department id that is equal to d.department id. இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்ணனா ஐ வில் கெட் மேட்சிங் ரெக்கார்ட்ஸ், ரைட்? ஸோ லெட் மீ டேக் திஸ் கொரி. ஐ வாண்ட் டு சி தி எக்ஸ்பிளைன் பிளான். இப்போ இந்த கொரியை நான் பார்க்குறேன் அப்படின்னா இதோட எக்ஸ்பிளைன் பிளான் எக்ஸ்பிளைன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லணும், இன்வாலிட் கேரக்டர். லெட் மீ செக் ஒன்ஸ் அகைன். எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார் இந்த கொரியை மட்டும் முதல்ல ரன் பண்ணலாம். 2 செமிகோலன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பிளைன்டுன்னு வந்துருச்சு. லெட் மீ ரன் திஸ். டேட்டா செட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா டேபிள் ஆக்சஸ் ஃபுல், டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஃபுல் காமிக்குது, டேபிள் ஆக்சஸ் ஃபுல் எம்ப்ளாயீஸ்க்கும் ஃபுல் காமிக்குது. என்ன ஜாயின் நடந்திருக்கு பாருங்க, ஹேஷ் ஜாயின் நடந்திருக்கு. இந்த ஜாயினை தான் நான் சொன்னேன் ஆப்டிமைசர் ஜாயின்ஸ்ன்னு சொல்லி. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். எப்போ ஹேஷ் ஜாயின் நடக்கும், எப்போ வந்து ஷார்ட் மர்ஜ் ஜாயின் நடக்கும், எப்போ நெஸ்டட் லூப் ஜாயின் நடக்கும். அப்போ நான் சொன்ன ஜாயின்ஸ் எல்லாம் என்னென்னா ஆப்டிமைசரோட ஜாயின்ஸ். சரி, நார்மல் எஸ்கியூஎல் ஜாயின்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்னா இன்னர் ஜாயின், ஈக்வி ஜாயின், அப்புறம் செல்ஃப் ஜாயின், அப்புறம் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின், இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா நார்மல் ஆரக்கிள் ஜாயின்ஸ். ஆனால் ஆப்டிமைசரோட ஜாயின்ஸ்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது ஸ்கேன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் நடக்கும்னு. ஸ்கேன்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் என்னென்னா டேபிள் ஆக்சஸ் ஃபுல்லு, இண்டெக்ஸ் ஆக்சஸ் பை ரோ ஐடி, இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேனு, இண்டெக்ஸ் ஸ்கிப் ஸ்கேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசரோட ஸ்கேன்ஸ். ஆப்டிமைசர் சில ஜாயின்ஸும் பண்ணும். அந்த ஜாயினுக்கு மொத்தம் 3 ஜாயின்ஸ் இருக்கு. என்னென்னா ஹேஷ் ஜாயின், ஷார்ட் மர்ஜ் ஜாயின், அதுக்கப்புறம் நெஸ்டட் லூப் ஜாயின். இந்த ஜாயின்ஸ் பற்றி ஐ எம் அவேர் ஆஃப் திஸ் ஜாயின்ஸ்ன்னு சொல்லுங்க. அதோட பேசிக்கை நான் சொல்லித்தரேன். இது இல்லாமல் ஸ்கேன்ஸ் நடக்கும். ஃபாஸ்ட் ஃபுல் ஸ்கேன், அப்புறம் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பை ரோ ஐடி. இது இல்லாம டேபிள் ஃபுல் ஸ்கேன், டேபிள் ஆக்சஸ் ஃபுல், அப்புறம் ரேஞ்ச் ஸ்கேன், இண்டெக்ஸ் ரேஞ்ச் ஸ்கேன், இண்டெக்ஸ் ஸ்கிப் ஸ்கேன், இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த ஸ்கேன்ஸ் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே,
அப்புறம் வேற எதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா, நான் நிறைய விஷயங்கள் இதில் கவர் பண்ண முடியாது. குளோபல் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் லோக்கல் இண்டெக்ஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் கிளஸ்டர்ட் இண்டெக்ஸ், நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ். ஸோ கிளஸ்டர், நான் கிளஸ்டர் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளஸ்டர் அண்ட் நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அடிஷனல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் டியூன் பண்றீங்க? இப்போ டியூனிங்க்கு வருவோம் நம்ம. இதெல்லாம் ஸ்கேன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் நடக்கும். ஆப்டிமைசர் பண்ற ஜாயின்ஸ். எப்படி ஒரு கொரியோட எக்ஸ்பிளைன் பிளான் பார்ப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். டோட்ல ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த கொரியை நான் வந்துட்டு ரன் பண்றேன். இந்த கொரி ரன் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ பிரஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் இ வந்து ஷார்ட்கட் கீ. அங்க நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்தது ஃபுல்லா இப்படி வருது பாருங்க. ஆனா நீங்க இன்டர்வியூல ஷார்ட்கட் கீலாம் சொல்லக்கூடாது. ஒரு கொரியோட எக்ஸ்பிளைன் பிளான் எப்படி பார்ப்பீங்கன்னா இப்படி தான் பார்ப்பீங்கன்னு சொல்லணும். ஓகே, ஷார்ட்கட் கீ சொன்னீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த டூல் தான் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ தப்பா சொல்லக்கூடாது. ஷார்ட்கட் கீயே சொல்லக்கூடாது. அதை அவாய்ட் பண்றீங்க. சரி, வேற எப்படிலாம் டியூன் பண்ணுவோன்றதை பாருங்க எஸ்கியூஎல் கொரியை. இப்போ ஒரு query வந்துட்டு ரொம்ப நேரம் எடுக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பிளான் செக் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் அனலைஸ்டுன்னு ஒரு காலம் இருக்கு. எங்க அப்படின்னா செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ். இப்போ நீங்க எல்லா டேபிளுக்கும் பார்க்கக்கூடாது. நமக்கு ஒரு query கொடுத்தாங்க இல்லையா, ஒரு லாங் ரன்னிங் query கொடுத்தாங்க இல்லையா, அந்த queryல இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு டேபிளை எடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இல்லைன்னா வேர் கண்டிஷன்ல வேர் டேபிள் அண்டர்ஸ்கோர் நேம் இன் போட்டு என்னென்ன டேபிளோ அந்த டேபிள் நீங்க யூஸ் பண்ணணும். டேப் 1, டேப் 2, சும்மா நான் மென்ஷன் பண்றேன். டேப் 1, அப்புறம் டேப் 2, இந்த மாதிரி எவ்வளோ டேபிள்ஸ் அங்கே வேர் கண்டிஷன் சாரி ஃப்ரம்ல அங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேபிளோட லாஸ்ட் அனலைஸ்டு அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதை போய் பார்க்கணும். அது ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு மேல இருக்குன்னா அப்படின்னா நீங்க தான் என்ன பண்ணணும்னா மேனுவலா பண்ணணும். இப்போ டேபிள் எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேதர் பண்ணணும். ஸோ ஹவு டு கேதரிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டேபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸிக்யூட் dbms underscore stats dot gather underscore table underscore stats of எந்த ஸ்கீமால இருக்கிற எந்த டேபிள் அந்த டேபிள் நேம் நீங்க சொல்லணும். இப்போ நான் வந்துட்டு ஹெச்ஆர் ஸ்கீமால இருக்கிற எம்ப்ளாயீஸ் டேபிளை நான் பண்ணணும் அப்படின்னா இங்க என்ன சொல்லணும் அப்படின்னா ஹெச்ஆர் ஸ்கீமான்னு சொல்லணும். எந்த டேபிள் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் டேபிளை நான் பண்ணணும் அப்படின்னா முதல்ல எம்ப்ளாயீஸ் டேபிள் எப்போ லாஸ்ட் அனலைஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த குறி நான் யூஸ் பண்ணி எப்போ லாஸ்ட் அனலைஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். வேற டேபிள் நேம் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டரில் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிறேன். ஏன்னா டிக்ஷனரி டேபிளில் எப்பவுமே ஆரக்கிள் கேபிட்டல் லெட்டர் தான் கேப்சர் பண்ணும் டேட்டாவை. எம்ப்ளாயீஸ் டேபிள் லாஸ்ட் அனலைஸ்டுன்னு இருக்கும் பாருங்க ஒரு காலம். ஸோ இதில் நான் பார்க்குறேன் லாஸ்ட் அனலைஸ் பார்த்தீங்கன்னா 21st ஏப்ரல், அதாவது 6 டேஸ்க்கு பேக் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நான் இப்போ இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நான் பண்ணுறேன். இல்லைன்னா அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்லி தரேன் பாருங்க. இப்போ என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு. இல்லை நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுவோம். இஎம்பி டேபிள் இருக்கான்னு பார்ப்போம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. இந்த டேபிள் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ட்ராப் பண்ணிட்டு ட்ராப் டேபிள் நேம் பர்ச் அப்படி கொடுத்துட்றேன். ஸோ வேற எங்கேயும் நம்ம ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நம்ம கமிட்டோ ரோல் பேக்கை கொடுத்துடலாம். ஏதோ ஒரு செஷனில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். மேபி இந்த செஷனில் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த எரர் அடிக்கும். பர்ச் ஸோ ட்ராப் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த செஷனில் தான் நம்ம கமிட் பண்ணாமல் வச்சுருந்தோம்னு அர்த்தம்.
ஸோ நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் டேபிளை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு கமிட்டே பண்ணல. ஸோ டேபிள் வந்து ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன், காப்பி டேபிள். அப்படியே எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கிற அப்படியே காப்பி எடுத்து நான் இன்சர்ட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள் நேம் ஆஸ் செலக்டிங் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள் அப்படின்னு போடுறேன். இப்போ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டேபிள் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெக்கார்ட்ஸ் டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம். முதல்ல இந்த டேபிள் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். செலக்டிங் கவுண்ட் ஆஃப் 1 ஃப்ரம் இஎம்பி டேபிள். எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா 104 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ரெக்கார்ட் டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஃப்ரம் இஎம்பி வேர் ரோ நம் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் நான் என்ன பண்ண டெலிட் பண்ணுறேன். இப்போ நான் கவுண்ட் செக் பண்ணுறேன், என்ன சொல்லுங்கள் 54 சொல்லுது. ஸோ நான் கமிட் பண்ணிட்டேன், கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டேட்டா வந்து டெலிட் ஆகிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், யூசர் டேபிள்ஸில் போயிட்டு நம் அண்டர்ஸ்கோர் ரோஸ்னு ஒரு காலம் இருக்குது. நம் அண்டர்ஸ்கோர் ரோஸ் நம்பர் ஆஃப் ரோஸ்னு அர்த்தம். ஃப்ரம் எந்த டேபிள்னா யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸில் போயிட்டு வேர் டேபிள் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு எந்த டேபிள் நான் செக் பண்ண போகிறேன்னா இஎம்பி டேபிள். நம் அண்டர்ஸ்கோர் ரோஸ்னா எத்தனை ரோஸ் இருக்குன்றத அது சொல்லவே இல்லை பாருங்க. ஆக்சுவலி அது எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா 54 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அது சொல்லவே இல்லை. இதுவே நான் வேறு டேபிள் பார்க்குறேன், எம்ப்ளாயீஸ் டேபிள் பார்க்குறேன், அதில் 104 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. அப்போ இந்த டேபிளுக்கு எனக்கு டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு, இந்த டேபிளுக்கு ஆகலை. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேபிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நமக்கு வேணும் முன்னாடி ஒரு கான்செப்ட் பார்த்தோம், என்னென்னா dbms underscore stats. ஓகே, இப்போ அந்த கொரியை நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஹோப் ஸ்க்ரீன் இஸ் இன்னும் கெட்டிங் ஷேட். எம்ப் டேபிளை நான் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். இந்த கொரியில் எம்ப்ளாயீஸ் டேபிள் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம எம்ப் டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணோம். இப்போ நான் அந்த கொரியை ரன் பண்ணும்போது டேபிள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கேதர் ஆகுது. PLSQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் சொல்லிடுச்சு. ஏன்னா இது PLSQLோட ப்ரோக்ராம் தான். DBMS ஸ்டாட்ஸ்ன்றது என்னென்னா ஆரக்கிளோட சப்ளைட் பேக்கேஜஸில் ஒன்று. அப்போ ஆரக்கிள் சப்ளைட் பேக்கேஜஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆரக்கிளோட சப்ளைடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்பில்ட் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்னலாம் இருக்குன்னா எதெல்லாம் DBMSன்னு தொடங்குதோ அதெல்லாம் என்னதுன்னா ஆரக்கிளோட சப்ளைட் பேக்கேஜ். DBMS அண்டர்ஸ்கோர் அவுட்புட்டும், DBMS அண்டர்ஸ்கோர் ஜாப்ஸு, DBMS அண்டர்ஸ்கோர் ஸ்கெடியூலர், DBMS underscore MU, UTL ஃபைல், அப்புறம் வேறு இந்த மாதிரி நிறைய இருக்கு. DBMS underscore explan, DBMS underscore XML gen, DBMS underscore stats. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா DBMS underscore stats. இதெல்லாம் என்னன்னா ஆரக்கிளோட சப்ளைட் பேக்கேஜஸ். இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு, நம்ம ஞாபகத்துக்கு வரதுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆரக்கிளோட இன்பில்ட் சப்ளைட் பேக்கேஜஸ். அதனால தான் உங்களுக்கு PLSQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட். அந்த பேக்கேஜில் இருக்கிற ஒரு ப்ரொசீஜரை நம்ம கால் பண்ணி ரன் பண்ணுறோம். நம்ம ஜஸ்ட் அது ப்ரோக்ராம் ஆல்ரெடி இருக்குது, நம்ம யூஸ் தான் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த டேபிள் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்கோர் அவுட் போய் செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு கரெக்டாக சொல்லுது பாருங்க. முதல்ல எம்டியாக இருந்தது, இந்த கொரியில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, நல் இருக்குது. இப்போ எனக்கு ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு. இது நீங்கள் பண்ணும்போது இண்டெக்ஸோட ஸ்டேட்டஸும் அன்யூசபிளில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. போகும்னு சொல்லக்கூடாது. அப்போ இண்டெக்ஸோட ஸ்டேட்டஸ் நீங்கள் போய் பார்க்கணும். ஓகே, செலக்டிங் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் இண்டெக்ஸஸ்ன்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் போயிட்டு நம்மளோட டேபிள் என்னென்னா இஎம்பி டேபிள் இல்லையா, அந்த டேபிளில் போயிட்டு நீங்கள் என்னென்ன இண்டெக்ஸ்லாம், இண்டெக்ஸே இல்லை அதில். நீங்கள் வேணால் எம்ப்ளாயீஸ் டேபிள் சும்மா போய் செக் பண்ணி பாருங்கள், இருக்கிற விஷயங்களை போய் பார்க்கலாம். அதில் இவ்வளோ இண்டெக்ஸ் இருக்குது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு வேலிடில் இருக்கா இல்லை அன்யூசபிளில் இருக்கான்றது இங்கே தெரிஞ்சிடும். சப்போஸ் அன்யூசபிளில் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா
ஆல்டர் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் நேம், இண்டெக்ஸோட நேம். ஸோ இதுலேருந்து எடுத்து ஒரு இண்டெக்ஸ் எடுத்து எது அன்யூசபிள் இருக்கோ ரீபில்ட் பண்ணணும். இதுவே ப்ரொடக்ஷனில் இருந்ததுன்னா அது ஆன்லைன் ஒரு கீவேர்டு கொடுக்கணும், இல்லைனா நார்மலாக நீங்கள் இதை கொடுத்தாலே ரன் ஆகும். ப்ரொடக்ஷனில் எதனா இஷ்யூனா நீங்கள் ஆன்லைன் கொடுத்து அதை ரீபில்ட் பண்ணணும். திருப்பி என்ன ஆகும்னா அன்யூசபிள் இருந்து திருப்பி வேலிடுக்கு மாறிடும். இண்டெக்ஸோட ஸ்டேட்டஸ் ஒன்று அன்யூசபிள் இருக்கும், இல்லைனா வேலிட் இருக்கும், இன்வேலிட்லாம் இருக்காது. ஓகே, இது ஒன்று நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் என்னென்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேதர் பண்ணிங்கன்னா இண்டெக்ஸை ரீபில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொரி டியூனிங்கில் டேபிள் பார்ட்டிஷனிங்கு இதெல்லாம் நீங்கள் சஜஷன் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுதான் சொன்னேன், லிட்டில் பிட் நாலேஜ் சொல்லிட்டு இவ்வளோத்தையும் சொன்னீங்கன்னா ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆளுன்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இண்டெக்ஸ் ரீட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ எக்ஸ்பிளைன் பிளான் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த லாங் ரன்னிங் கொரிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, எதனால் அந்த கொரி இவ்வளோ நேரம் சுற்றுதுன்றதான் இப்போ கான்செப்ட். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்கணும். எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வருது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டாவோட வால்யூம் செக் பண்ணணும். டேட்டா வால்யூம் செக் பண்ணணும். ஏன்னா டேட்டா ரொம்ப கம்மியாலாம் இருக்கக்கூடாது. டேட்டா மினிமம் ஒரு 5 to 10 lakh ரெக்கார்ட்ஸாவது இருக்கணும். அப்போ தான் அந்த கொரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதா ஸ்லோவாக ஒர்க் ஆகுதான்னு தெரியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட்டு டெவ் என்விரான்மெண்ட் இருக்கும், டெஸ்டிங் என்விரான்மெண்ட் இருக்கும். எந்த என்விரான்மெண்ட்டில் ஸ்லோவாக இருக்குன்றது உங்களுக்கு சொல்லுவாங்க. யூஏடியில் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் எஸ்ஐடியில் நல்லா கரெக்டாக இருக்குது. எதனால் அப்படின்றது தான் தெரியல. அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்கன்னா டெவில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. எங்கே ஆக்சுவலாக இஷ்யூவோ அங்கே வச்சு தான் செக் பண்ணணும். ஏன்னா ஒர்க் ஆகிற இடத்துல நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ரெக்குயர்மெண்ட்டு எங்கே இஷ்யூவோ அந்த என்விரான்மெண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ யூஏடியில் நீங்கள் இஷ்யூனா அப்போ யூஏடியில் தான் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கணும். இல்லைனா யூஏடியில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து டெவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் சரியான சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் டேட்டா வால்யூம் செக் பண்ண போகிறீங்க, எந்த என்விரான்மெண்ட்டில் இஷ்யூன்னு சொல்ல போகிறீங்க, கேட்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேதர் பண்ண போகிறீங்க, இண்டெக்ஸை ரீபில்ட் பண்ண போகிறீங்க, அப்புறம் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. திருப்பி எக்ஸ்பிளைன் பிளான் திருப்பி பார்க்கணும். முதல்ல காஸ்ட் எப்படி இருக்குது, இப்போ எப்படி காஸ்ட் இருக்குன்றதை ஆஃபன் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேஞ்சுக்கு அப்புறமும் காஸ்ட் செக் பண்ணணும், குறையுதா இல்லை அதிகமாகுதா அதை செக் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன சொல்யூஷன் பண்ணியிருக்கேன்னா இண்டெக்ஸை ரீபில்ட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வேறு என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேதர் பண்ணியிருக்கேன் இல்லையா. இப்போ நான் கிராஸ் செக் பண்ணணும் இன்னொருத்தோட எக்ஸ்பிளைன் பிளானை. இப்போ என்ன ஸ்கேன்ஸ் நடக்குது, இப்போ என்ன காஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிட்டு இப்போ அதே மாதிரி இருக்கா. அப்போ அடுத்த ஸ்டெப்பு இண்டெக்ஸை செக் பண்ணுறது. அந்த காலம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது என்னென்னா அங்கே லாங் ரன்னிங் கொரிஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கிற காலமுக்கு இண்டெக்ஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பிளானில் அந்த இண்டெக்ஸ் ரீட் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஹின்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ நம்ம பார்த்த இண்டெக்ஸில் இந்த இண்டெக்ஸ் ரீட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மேனேஜர் ஐடிக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம செலக்ட் கொரியில் அந்த ஹின்ஸை ஃபோர்ஸ் பண்ணணும், ப்ளஸ் யூஸ் பண்ணணும், இண்டெக்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறோம், எந்த டேபிளில் இருக்கிற எந்த இண்டெக்ஸுன்றதை ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறோம், ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் டேபிள் வேர் மேனேஜர் அண்டர்ஸ்கோர் ஐடி தட் இஸ் இன் போட்டு நான் சில ஐடிலாம் கொடுக்குறேன். 101, 100, 102 இந்த மாதிரி நிறைய ஐடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எல்லா ஐடியும் கொடுத்தீங்கன்னா அப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது இப்படி ஒரு வேர் கண்டிஷன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த கொரி ரொம்ப நேரம் சுற்றுது அப்படின்றது. இப்போ நான் பார்க்குறேன், எக்ஸ்பிளைன் பிளானில் போய் பார்க்குறேன், இண்டெக்ஸ் ரீடை நான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பிளான் பார்க்குறதுக்கு நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் ஷார்ட்கட் கீலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அதை எக்ஸ்பிளைன் பிளான் ஜென்ரேட் பண்ணும். இது பண்ண பிறகு நம்ம பார்ப்போம் இண்டெக்ஸ் ரீட் ஆகிருக்கா, இல்லை ஃபாஸ்ட்டு ஃபுல் ஸ்கேன் ஆகிருக்கா, இல்லை வந்துட்டு டேபிள் ஃபுல் ஆக்சஸ் வருதா அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, எக்ஸ்பிளைன் பிளான் வருது. ஸோ நிறைய பிளான்ஸ் பார்த்தீங்களா, ரேஞ்சு ஸ்கேன் நடக்குது பாருங்க. அப்போ இண்டெக்ஸ் ரீட் ஆகுது.
நான் வந்துட்டு இண்டெக்ஸை ரீட் பண்ணாமல் நார்மலாக அந்த காலமுக்கு இண்டெக்ஸ் ரீட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறேன். இப்போ இந்த query ரன் பண்ணுறேன். 23 ரெக்கார்டு வருது. நார்மலாகவே இண்டெக்ஸ் ரீட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் எந்த சிச்சுவேஷனுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் இருக்குது இந்த காலமுக்கு, ஆனால் இண்டெக்ஸ் ரீட் ஆகலை, அப்போ நான் ரீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ நான் இண்டெக்ஸை ஃபோர்ஸ் பண்ணி பார்ப்பேன். இதெல்லாம் என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் ஒன் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அப்போ ஹிண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கறது, அப்புறமேட்டு ஃபோர்ஸ் பண்ணி பார்த்துட்டு கிராஸ் செக் பண்ணுறது, காஸ்ட்டை கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். காஸ்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா தனியாக எடுத்து வைக்கணும், நோட்ஸ் எடுத்து வைக்கணும். என்னென்னா ஃபோர்ஸ் பண்ணதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா காஸ்ட் குறையுது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு காஸ்ட் குறையுது அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட நோட்ஸை ஓரமாக எடுத்து வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிட்ட பிறகு உங்களோட மேனேஜரோட நீங்கள் கோட் ரிவ்யூ பண்ணணும். இந்த சேஞ்சஸ்லாம் நான் பண்ணுறேன், இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது எனக்கு இந்த ரிஃப்ளெக்ட்லாம் ஆகுது, காஸ்ட் குறையுது, இது பண்ணும்போது காஸ்ட் அதிகமாகுது. இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதி வைக்கணும். நோட் பண்ணி வச்சிங்கன்னா கோட் ரிவ்யூ டைமில் உங்கள் மேனேஜர் அதை வெரிஃபை பண்ணுவார். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறீங்க, டேபிளுக்கு பதிலாக இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டாவை நீங்கள் திருப்பி திருப்பி ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டீரியல்ஸ் வியூ கிரியேட் பண்ணி அதுக்கு சஜஷன் கொடுக்கறது. இல்லைன்னா டேபிள் பார்ட்டிஷனிங்கே நம்ம கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சஜஷன் கொடுக்கணும். சஜஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அதாவது நீங்கள் ஒரு குறி கொடுத்துட்டாங்க, இது ஏன் ரொம்ப நேரம் சுற்றுதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணி செட்டப், டேட்டா செட்டப்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. நீங்களே மெட்டீரியல்ஸ் வியூ கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, அதோட காஸ்ட் எடுத்து வைக்கிறீங்க. நீங்களே டேபிள் பார்ட்டிஷன் கான்செப்ட் கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க, அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இதை இந்த அப்ரோச் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா புதுசாக ஒரு இண்டெக்ஸ் கிரியேஷனுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சஜஷன் பண்ணுறீங்க, நியூ இண்டெக்ஸ்க்குலாம் சஜஷன் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் நிஜமாலே நல்லா இருக்குது, காஸ்ட்லாம் ரொம்ப குறையுது அப்படின்னும் போது அதை உங்கள் மேனேஜருக்கு நீங்கள் தெரியப்படுத்தி அந்த கோட் ரிவ்யூவில் பர்ஃபெக்டாக அது ஒர்க் ஆகுதுன்னு அவரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அப்போ அது ஹையர் என்விரான்மெண்ட்டுக்கு இல்லை அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதெல்லாம் ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டேபிள் டிசைனு, டேபிள் ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ன்றதுனால உங்ககிட்ட சில சஜஷன்ஸ் கேட்டு, டெவலப்பரோட சஜஷன்ஸ் கேட்டு பண்ணுவாங்க. இதை தவிர்த்து என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்கேலார் சப்குவரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுறது. அதாவது என்னென்னா சப்குவரிக்கும் ஜாயின்ஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ எந்த கொரியோட டேட்டா வேணும்னு கேட்குறாங்களோ அந்த கொரியோட டேட்டா மட்டும் வேணும்னா நம்ம சப்குவரி யூஸ் பண்ணி அவுட்டர் கொரியில் இருக்கிறதா நம்மளுக்கு எப்படி டிஸ்பிளே ஆக போகுது, ரைட்டு தானே? ஜாயின்ஸ்னா மல்டிபிள் டேபிள்லேருந்து நீங்கள் ரெக்கார்ட் கொண்டு வரலாம். ஆனால் சப்குவரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் கொரியில் என்ன இருக்கோ அந்த ரெக்கார்ட் தான் வரப்போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேலார் சப்குவரி யூஸ் பண்ணி வேறு டேபிள்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸை கொண்டு வரலாம், டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். ஆனால் எல்லா கேசஸ்லையும் நீங்கள் ஸ்கேலார் சப்குவரி போனீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கார்லேட் பண்ணீங்கன்னா அப்போ இன்னர் கொரி அவுட்டர் கொரி, இன்னர் கொரி அவுட்டர் கொரி கனெக்ட் பண்ணி எல்லா ரெக்கார்ட் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாயிரும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணி மாற்றி மாற்றி ட்ரை பண்ணி அதோட காஸ்ட்டை வெரிஃபை பண்ணணும், கம்மியாக இருக்கா, கம்மியாக்குறது தான் உங்களோட வேலையே. அதுக்கப்புறம் நிறைய என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மாற்ற ட்ரை பண்ணணும். சிங்கிள் ரோ ஃபங்க்ஷன்ஸ், உங்களுக்கு தெரியாத ஃபங்க்ஷன்ஸே இல்லை, வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். அதை எதனா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? குரூப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது குரூப் பை யூஸ் பண்ணாமல் வேறு எதனா யூஸ் பண்ணலாமா? ஆர்டர் பை அவாய்ட் பண்ணலாமா? ஆர்டர் பைலாம் யூஸ் பண்ணி குரூப் பைலாம் போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவாகிடும். பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுற கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாமா? ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கான்செப்ட்லாம் இருக்குது, 11Gல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேறு 11G கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த விஷயத்தை மாற்றலாமா? லிஸ்ட் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், லிஸ்ட் டேக், பிவோட் யூஸ் பண்ணலாமா? அதாவது நீங்கள் பார்க்குற கொரியில் இந்த மாதிரி அப்ரோச்லாம் போகலாமா வேணாமான்றத உங்களுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு ட்ரை பண்ணுறீங்க. அதனால் காஸ்ட் எதனா குறையுமான்னு ட்ரை பண்ணுறது தான் உங்களோட அல்டிமேட் கோலு. வேறு எதனா ட்ரை பண்ணலாமா? ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சப்ஸ்ட்ரிங், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் லைக்கு, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இன்ஸ்ட்ரிங்கு, இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணலாமா? அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா? வேறு எதனா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாமா? லீடு யூஸ் பண்ணலாமா? லேக் யூஸ் பண்ணலாமா?
எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ஆல்ரெடி எழுதியிருக்க கொரியில நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்ணணும், அதை எப்படி மாடிஃபை பண்ணி கொரியோட பர்ஃபார்மன்ஸை ஃபாஸ்ட் ஆக்கணும், உங்களை பார்க்க சொல்லுவாங்க ஏன் இந்த கொரி ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்றது. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணி பண்ணுறது தான் எஸ்கியூஎல் கொரி டியூனிங். நீங்கள் இதை பற்றி எல்லாமே சொல்லணும். குளோபல் டெம்பரரி டேபிள் யூஸ் பண்ணி டெம்பரரியாக டேட்டாவை மேனேஜ் பண்ணலாமா? ஸோ மெயின் டேபிளை நம்ம ஆக்சஸ் பண்ண அதோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகும். எந்த டேட்டா நம்மளுக்கு வேணுமோ அந்த டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிமைனிங் ரெக்கார்ட்லாம் நம்ம டெம்பரரி டேபிளில் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அப்படி யூஸ் பண்ணலாமா? செட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா? ரொம்ப ரொம்ப டேட்டா மேட்ச் பண்ணுற சிச்சுவேஷன்லாம் காமனான ரெக்கார்ட்ஸ் கொண்டு வரணும். ஜாயின்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், செட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த செட் ஆப்ரேட்டர்ஸ், ஜாயின்ட்ஸு, சப்கொரி, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கான்செப்ட்ஸ் தான். மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் வேணும், அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் வேணும், காமன் டேட்டா வேணும், இதில் இருக்கும் அதில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா செட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா? அப்போ செட் ஆப்ரேட்டர்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும் யோசிக்கணும். அதை போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சிம்பிளாக முடிக்கலாமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு காஸ்ட் செக் பண்ணணும். இந்த எல்லாமே செக் பண்ணிட்டு அதை நீங்கள் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அந்த டோட்லியோ இல்லை எக்ஸ்பிளைன் பிளான் பார்த்து நீங்கள் செக் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு உங்கள் மேனேஜர்கிட்ட ரிவ்யூ காட்டும் போது நான் டெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் காஸ்ட்டாக வந்தது, நான் மாற்றும் போது அதோட காஸ்ட் இது வந்தது, ஃபைனலாக 12,000 அப்படின்ற காஸ்ட்ல இருந்து நான் 10,500க்கு மாற்றிருக்கேன் அப்படின்றத பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மேனேஜர் வந்து கோட் ரிவ்யூ பண்ணுவார். மேனேஜரோட ரிவ்யூக்கு அப்புறம் என்னன்னா, ஓகே கார்த்திக் சொன்னது வந்துட்டு ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது, சில சேஞ்சஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம், இது மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் மேனேஜர் சொல்லுவார். உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லாதீங்க, லிட்டில் பிட் நாலேஜ்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் பார்ப்பாங்க. இது எஸ்கியூஎல் கொரி டியூனிங். ஓகே, அதாவது என்னன்னா மேனேஜர் ரிவ்யூக்கு அப்புறம் எந்த என்விரான்மெண்ட்ல, எஸ்ஐடிலையா ப்ரீயூஐடியில் யூஐடியில், அந்த என்விரான்மெண்ட்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை ஃபர்ஸ்ட் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் எஸ்ஐடியில் பண்ணுவாங்க, அதை எடுத்து தான் எங்கே பண்ணுவாங்கன்னா யூஐடி ப்ரீயூஐடியில் பண்ணுவாங்க, அப்புறம் தான் யூஐடியில் பண்ணுவாங்க. இதில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷனுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் டிபின்றது என்னன்னா லைவ் டிபி, டிபின்னா டேட்டாபேஸ். சரி, இப்போ அடுத்தது என்னன்னா பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் டியூனிங். இந்த பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் டியூனிங்ன்றது என்னன்னா, இப்போ பிஎல்எஸ்கியூஎல் ப்ரோக்ராம் ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு பிஎல்எஸ்கியூஎல் ப்ரொசீஜர் எஸ்பி வந்துட்டு ரன் பண்ணுறீங்க, ரொம்ப நேரமாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்படி ரன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். மேனுவலாக என்ன பண்ணுவோம் தெரியுமா, முதல்ல இப்போ எந்த ப்ரொசீஜர் ரன் ஆகிட்டு இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிபிஎம்எஸ் ப்ரொஃபைலர்னு ஒன்று இருக்கு, கரண்ட்லி ரன்னிங் queries முதற்கொண்டு சொல்லிடும், queriesம் சொல்லும், அது எந்த பிஎல்எஸ்கியூஎல் பிளாக்ல ரன் ஆகிட்டு இருக்கு அந்த எஸ்பியும் சொல்லுவோம். கரண்ட்டாக என்னென்ன கொரியில் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, கரண்ட்டாக என்னென்ன கொரியெலாம் ரன் ஆகிட்டு இருக்குன்றது எதில் சொல்லி கண்டுபிடிச்சிடலாம், டிபிஎம்எஸ் ப்ரொஃபைலரில் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டிபிஎம்எஸ் ப்ரொஃபைலர்ன்றது அதுவும் ஒரு டேட்டா ஆரக்கிளோட சப்ளைட் பேக்கேஜ், டேட்டா பேஸோட ஆரக்கிள் சப்ளைட் பேக்கேஜஸில் ஒன்று. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, டிபிஎம்எஸ் ஜாப்ஸ், டிபிஎம்எஸ் ஸ்டாட்ஸு, எம்யூஸ், அதில் டிபிஎம்எஸ் ப்ரொஃபைலரும் ஒன்று. இந்த ப்ரொஃபைலர் வச்சு நம்ம முதல்ல என்ன பண்ணோம், பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் டியூனிங்கை ப்ரொஃபைலர் வச்சு தான் ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு மேனுவலாக என்ன பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு எரர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி எரரை ஹேண்டில் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு இன்சர்ட் பண்ணுறீங்க, ஒரு அப்டேட் பண்ணுறீங்க, ஒரு டெலிட் பண்ணுறீங்க, ஒரு செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இவ்வளோ ஆக்ஷன் திருப்பி இன்சர்ட் பண்ணுறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க, ஒரு செலக்ட் பண்ணுறீங்க, இதுதான் மாற்றி மாற்றி பண்ண முடியும் பிஎல்எஸ்கியூஎல்ல, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த இடத்துல இஷ்யூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது எந்த இடத்துல இஷ்யூ ஆகுதுன்றது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு 300 லைன் 300 லைன்ஸ் ஆஃப் கோடிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த 300 லைன்ஸ்ல எவ்ரி 50 லைன்ஸ்ல நான் என்ன பண்ணுவேன், ஒரு டிபிஎம்எஸ் அவுட்புட் போட்டு இங்க 1ன்னு பிரிண்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு 50 லைன்ஸ்லயும் 1.1 1.2 1.3 அப்ப நான் இதை ரன் பண்ணி விடுவேன். இதை ரன் பண்ணி விடும்போது 1.3க்கு அப்புறம் எனக்கு அவுட்புட்டே வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1.3க்கும் 1.4க்கும் நடுவுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அந்த 50 லைனை மட்டும் நான் கண்டுபிடிச்சாலே போதும். அந்த 50 லைன்ல நான் என்ன பண்ணுவேன், 1.3.1 நடுவுல ஒவ்வொரு 10 லைன்லயும் போடுவேன். 1.3க்கும் 1.4க்கும் நடுவுல தானே இஷ்யூ. அப்ப அதுக்கு நடுவுல நான் என்ன பண்ணுவேன்னா, நடுவுல ஒரு 50 லைன் இருக்கு இல்லையா, அந்த 50 லைனுக்கு நடுவுல நான் என்ன பண்ணுவேன்னா 1.3.1 1.3.2 1.3.3 1.3.4 இந்த மாதிரி அந்த 1.3க்கும் 1.4க்கும் நடுவுல இவ்வளவு லைன்ஸ் நான் டிபிஎம்எஸ் அவுட்புட் போட்டு திருப்பி ரன் பண்ணுவேன். அப்ப எனக்கு என்ன சொல்லுதுன்னா 1.3.6க்கு அப்புறம் அவுட்புட் வரல. அப்ப என்ன அர்த்தம், 1.3.6க்கும் 1.4க்கும் நடுவுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு. அப்ப ரொம்ப கிட்ட போயிடலாமா? அதுக்கு நடுவுல எத்தனை 4 ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றா ரன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும்ல. இப்படிதான் நீங்க டீபக் பண்ணுவீங்கன்னு சொல்லணும். இது டியூனிங்க்கும் டீபக்கும் வேற வேற. பட் இதுலயும் நான் கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா டீபக் பண்ணுவாங்க. உங்க ப்ராஜெக்ட்ல இஷ்யூனா எப்படி டீபக் பண்ணுவீங்க? சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா டிபிஎம்எஸ் அவுட்புட் போறதுக்கு பதிலா டம்மி இன்சர்ட் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்றாங்க. யாராவது ஒரு டேபிள் நாமளே கிரியேட் பண்ணி இன்சர்ட் இன்டு 1 இன்சர்ட் இன்டு 2 இன்சர்ட் இன்டு 3 டிஸ்பிளே பண்றதுக்கு பதிலா இன்சர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு அந்த டேபிள் போய் பார்ப்ப 1.3.6 வரைக்கும் தான் இன்சர்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இன்சர்ட் ஆயிருக்காது. அப்ப என்ன அர்த்தம், அப்ப அங்க அந்த இடத்துல யாரு டிஸ்பிளே பண்றதுக்கு பதிலா இன்சர்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்லாம் வந்துட்டு டீபக் பண்றது, டியூன்லாம் பண்றது 2.5 வருஷத்துக்கு மேலனால இதெல்லாம் எதிர்பார்த்துருவாங்க. அதுவும் யாரெல்லாம் 3.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோ நான் என்ன சொல்லி தந்தேனோ அதை அப்படியே எக்ஸாக்டா சொல்லணும், ஒரு பிசுறு மாறாம சொல்லணும். ஓகேவா? வீடியோ இருக்கு, லேர்ன் பண்ணிக்க. ஓகே, இப்போ பிஎல்எஸ்கேல் பிளாக்ல ஏதோ ஒரு ப்ரொசீஜர் நிறைய கால் பண்ற, அது எது ரன் ஆயிட்டு இருக்குன்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்கு, அது எந்த ப்ரொசீஜர் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த SP1 கால் பண்றேன், அப்புறம் SP2ன்னு கால் பண்றேன், அப்புறம் SP3ன்னு கால் பண்றேன். இப்போ SP2 ரொம்ப நேரம் சுத்துதா, SP1 தெரியாது நம்மளுக்கு. இதுதான் என்னன்னா ப்ரொஃபைலர் வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா dbms underscore utility dot get underscore time. இதை நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்றேன். டி அப்படின்னு ஒரு வேரியபிள். டீனா என்னன்னா அது ஒரு நம்பர், என்ன செகண்ட்ஸ்ல தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். டீன்றது நம்பர். இப்ப உள்ள வரும்போது இந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, அது கேப்சர் ஆயிரும். இது முடிச்சிட்ட பிறகு நான் என்ன பண்றேன், இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சுன்றதை டீக்கு வேற வேல்யூ அசைன் பண்றேன். இங்க வரும்போது டீயோட வேல்யூ என்னவோ, ஏற்கனவே என்ன வேல்யூ இருந்ததோ அதோட என்ன பண்றேன், கரண்ட் டைம் தான் பெரிய நம்பர், ஸோ கரண்ட் செகண்ட்ஸை விட கூட அதை ஏற்கனவே அந்த செகண்ட் மைனஸ் பண்றேன். இப்போ டீல என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா, ஏற்கனவே ஒரு 10வது செகண்ட்ல உள்ள வருது அப்படின்னா, இங்க 15 செகண்ட் நடந்திருக்குன்னா 10 மைனஸ் 5 15 5 செகண்ட் ஆயிருக்கு. அப்ப எனக்கு டீல என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா 5 செகண்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ப்ரொசீஜர் ரன் பண்றதுக்கு 5 செகண்ட் ஆயிருக்குன்றது சொல்லிடும், இந்த டீ சொல்லிடும். இந்த மாதிரி நான் என்ன பண்ண, ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் இடையில இதை போட்டு போட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவு நேரம் ரன் ஆயிருக்கு, அப்ப அதிகமான டைம் எடுத்துட்டு ப்ரொசீஜர் நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஆமா தானே? அப்ப இந்த டைம் என்னன்னா எவ்வளவு டைம் ஆச்சுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு நீங்க டியூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இந்த ப்ரொசீஜர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த ப்ரொசீஜருக்குள்ள நான் ஒரு 4000 லைன் கோடிங் எழுதியிருக்கேன் அப்படின்னா, அப்ப அதுக்குள்ள போய் நீங்க டியூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா டிபிஎம்எஸ் ப்ரொஃபைலர் யூஸ் பண்ணுவோம். டிபிஎம்எஸ் ப்ரொஃபைலர் எதுக்கு அப்படின்னா, எந்த ப்ரொசீஜருக்குள்ள எந்த பிளாக் ரொம்ப நேரமா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத ஈஸியா நம்ம எடுத்துடலாம். டோட்டல் வெயிட் டைம், டோட்டல் டைம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு queryல இருக்கும். அந்த query நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப டிபிஎம்எஸ் ப்ரொஃபைலர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் ப்ரொஃபைலர் கொடுக்கணும். ஓகே, ப்ரொஃபைலரை ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம்
எந்த ப்ரொசீஜரை நீங்க கண்டுபிடிக்கணுமோ அந்த ப்ரொசீஜரை ரன் பண்ணி விடணும். அப்புறம் ப்ரொஃபைலரை ஸ்டாப் பண்ணி விடணும். முதல்ல ப்ரொஃபைலர் கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்னா 3 டேபிள்ஸ் உங்க டேட்டா பேஸ்ல இருக்கணும். அது என்ன டேபிள்ஸ் அப்படின்னா டேட்டா யூனிட் ரன்ஸ்ன்னு சொல்லி 3 டேபிள் இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செலக்டிங் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் டேபிள்ஸ் வேர் டேபிள் நேம் லைக் ரெண்டு பக்கம் பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா கண்டெய்ன்ஸ்னு அர்த்தம் இல்லையா? ப்ரொஃபைலர்னு ஒரு வார்த்தை இருக்கிற டேபிள்ஸ் 3 டேபிள் வரணும். இது 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 வரல, இந்த டேபிள் இல்லை அப்படின்னா இந்த டேபிளோட கிரியேட் ஸ்கிரிப்ட் வந்து உங்களோட எந்த டேட்டா பேஸ் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அங்கே சில போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போயிட்டு ப்ரொஃப் டேப்னு சர்ச் பண்ணுங்க. ப்ரொஃப் டேப் ப்ரொஃபைலர் டேபிள்ஸை தான் அப்படி வச்சுருக்காங்க பேர். PROF_tabன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது எஸ்கியூஎல் ஃபைல் ஒன்று அதில் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் ஸ்கிரிப்ட் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் டேட்டா பேஸில் ரன் பண்ணிக்கோங்க. டேபிள் இல்லைன்னா சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு டேபிள் இருக்குது, அப்போ நம்ம அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, இந்த டேபிள்ஸ் எனக்கு இருக்குது. இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் தான் நம்ம என்ன பண்ணலாம், அதை அனலைஸ் பண்ண போகிறோம். எப்படி அனலைஸ் பண்ணனா ப்ரொஃபைலரை முதல்ல இந்த டேபிள் இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. ப்ரொஃபைலரை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரொஃபைலருக்கு நீங்களே ஒரு பேர் வச்சிருவீங்க. அந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு பேர் வச்சுட்டு dbms_profiler.start ப்ரொஃபைலரோட நேம் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி எந்த ப்ரொசீஜர் ரன் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் ரன் பண்ணி விட்டுருவீங்க. அது முடிச்சிட்ட பிறகு dbms_profiler.stop ப்ரொஃபைலரோட நேம் கொடுத்துருவீங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கணும். எதை வச்சு செக் பண்ணி பார்க்கணும்னா நான் ஒரு query சொல்றேன், அந்த query வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அந்த query வந்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். லெட் மீ செக் வித் தட் query. ஸோ இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னொரு நோட்ஸ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி query டியூனிங்கில் நான் எடுத்துட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். ஜாயின் வித் சப்கொரி. இதில் பார்த்தீங்கன்னா சப்கொரி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு 2 query சொல்லியிருக்கேன் பாருங்க. அதாவது சப்கொரி இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு வந்துட்டு எவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு query எழுதியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, இந்த 2 காலமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குரூப் பை பண்ணியிருக்கேன். இது வந்து ராங், இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எத்தனை எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க அப்படின்றத எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றத இந்த query நான் சொல்ல வரேன். ஒன்று ஜாயின்ஸ் போட்டு சொல்ல வரேன். ஓகே, இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சப்கொரி போட்டு சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக இது வந்து நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி அந்த ஃபங்க்ஷனில் டிபார்ட்மெண்ட் ஐடியை பாஸ் பண்ணி எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்கன்றது இதுதான் பெஸ்ட்டு. நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா செலக்ட் கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஐடி இன்ட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட் நான் இன்புட் என்ன பாஸ் பண்ணுறனோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்கன்றது. இதில் ஜாயின்ஸே கிடையாது. டேபிளையும் நான் ஜாயினே பண்ணலை. என்ன பண்ணுறேன், அந்த இன்புட்டை பாஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயோட கவுண்ட் எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன இன்புட் கிடைக்கும்னா டிபார்ட்மெண்ட் ஐடி இன்புட் கிடைக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில் எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்கன்றதை கவுண்ட் எடுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஐடி பாஸ் பண்ணிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்க அப்படின்ற query மட்டும் எழுதி வச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவேன். இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த queryல யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படிங்க, அந்த எம்ப்ளாயோட கவுண்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதாவது என்னன்னா கண்டிப்பாக வேலை செய்யணும், ஒரு எம்ப்ளாயாவது இருக்கணும் அதில். ஏன்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயி இருக்க மாட்டேன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதுக்காக தான் இந்த கண்டிஷன் நான் போடுறேன். அப்போ ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கணும், கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த கண்டிஷன்.
அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னென்னா ஆர்டர் பை தேவையா இல்லையான்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்போ நீங்கள் கேட்கணும் இது தேவையா இல்லையான்றது ரிக்குவயர்மெண்ட் யார் சொல்கிறாங்களோ இது கண்டிப்பாக தேவைன்னா வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை யூஸ் பண்ணலாம் அப்போ நீங்கள் தூக்கி விட்டுறணும். ஏன்னா ஆர்டர் பையே பர்ஃபார்மன்ஸு பிரச்சனை வரும். அப்புறம் குரூப் பைலாம் யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ஸோ குரூப் பைலாம் இதை யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த கொரி. அப்போ இது 3 கொரியில் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதான் பெஸ்ட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு இடம் ஆக்கியபை பண்ணாலும் பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, எப்படி வந்து சிபி யூட்டிலைசேஷன் நடக்குதுன்றதான் விஷயம். ஜாயின்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக டைம் ஆகும், சப்கொரியும் டைம் ஆகும். அதை விட பெஸ்ட் அப்ரோச் இதுதான். கொரி பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அப்ரோச் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்கன்றது தான். ஸோ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் இதில் இருக்குது பாருங்கள். சப்கொரி யூஸ் பண்ணுறது, சஜஷன் கொடுக்கறது, ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற காலம்ஸ்க்கு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணலான்னு சஜஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் டேபிள் பார்ட்டிஷனிங்க்கு சஜஷன் கொடுக்கறது, ஹின்ஸை ஃபோர்ஸ் பண்ணுறது, ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மாதிரி 11G ஃபீச்சர்ஸ் எல்லாம் கான்செப்ட்லாம் அதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜாயின்ஸ் வித் சப்கொரி. எது வந்து குரூப் பை இஸ் நாட் ப்ரிஃபர்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அன்லெஸ் தேர் இஸ் நோ அதர் வே. ஜாயின்ஸ் வித் குரூப் பை இஸ் ஆல்சோ நாட் ப்ரிஃபர்ட். கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாதுன்றதான் நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் இட் வில் டேக் லாங் டைம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வேற எதனா அப்ரோச் PLSQL ஆப்ஜெக்டை இதில் கால் பண்ணி எதனா பர்ஃபார்மன்ஸை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷனை எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஜாயின்ஸ்னா ஒவ்வொரு தடவையும் நான் கொரி எழுதணும். நான் இப்போ ஃபங்க்ஷன் எழுதிட்டு என்ன பண்ணலாம், எந்தெந்த இடத்துலாம் தேவையோ அந்தந்த இடத்துலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி தான் இந்த ப்ரொசீஜரோட ஃபங்க்ஷனோட விஷயமே. இன்னொரு ஃபங்க்ஷனோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அதை செலக்ட் கொரிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ப்ரொசீஜர் யூஸ் பண்ண முடியாது. ஃபங்க்ஷனோட பெரிய அட்வான்டேஜே அதுதான். இந்த மாதிரிலாம் நீங்கள் டியூன் பண்ணுறது தான் SQL கொரி டியூனிங்கில். இப்போ அடுத்தது என்னன்னா PLSQL பிளாக் டியூனிங்கில் நான் சொன்ன மாதிரி 3 டேபிள் இருக்குன்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொஃப் டேப்னு இருக்கும், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ensure the following tables are available. எங்கன்னா ப்ரொஃபைலர் கான்செப்டில் யூஸ் பண்ணுற இது. இல்லைன்னா proftab.sqlன்றது உங்களோட ஆரக்கிள் சாஃப்ட்வேர் இருக்கிற டிரைவில் போயிட்டு இந்த SQL ஃபைல் இருக்கான்னு போய் பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி அந்த டேபிள்ஸ் எல்லாம் ரன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த கொரியை ரன் பண்ணி ப்ரொஃபைலர் டேபிள் இருக்கா, இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம பார்த்தோம். டேபிள் இல்லை அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ரன் பண்ணணும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரொஃபைலர் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த ப்ரொசீஜர் ரன் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ரொஃபைலருக்கு நானே ஒரு பேர் வச்சிருக்கேன் சும்மா. அப்புறம் உங்கள் ப்ரொசீஜரை ரன் பண்ணி விடணும். அப்புறம் ப்ரொஃபைலரை என்ன பண்ணி விடணும், ஸ்டாப் பண்ணி விட்டுறணும். ஸ்டார்ட் ப்ரொஃபைலர், ஸ்டாப் ப்ரொஃபைலர், நடுவில் என்ன பண்ணணும், ரன் பண்ணி விட்டுறணும். ஸோ ரன் பண்ணி விட்டிங்கன்னா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணும். எங்கே போய் அனலைஸ் பண்ணோம்னா இந்த டோட்டல் அக்கர் அப்புறம் டோட்டல் டைம். இது எதில் இருக்கும்னா இந்த கொரி டிஃபால்ட் கொரி உங்கள் ப்ராஜெக்டில் வச்சுருப்பாங்க. இந்த கொரியும் அப்புறம் கீழே இருக்க கொரியை ரன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு என்ன லைன் நம்பர், டோட்டல் எவ்வளோ டைம் ஆச்சு, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ கொரி இருக்குது, இந்த கொரி நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். இந்த கொரி எவ்வளோ ரன் டைம் ஆயிருக்கு, எவ்வளோ நேரம் டோட்டல் டைம் ஆயிருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னே ஒரு கொரி வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறதுக்குன்னு டிஃபால்ட்டாக வச்சுப்பாங்க ஒரு சில கொரிஸ் எல்லாம். டிஸ்க் ரீட்லாம் பார்க்கணும் நீங்கள், எவ்வளோ நேரம் ஃபிசிக்கல் ரீட் ஆயிருக்கு. ஃபிசிக்கல் ரீட்னா டேட்டா பேஸ் ஆக்சஸ்லாம் எவ்வளோ டைம் ஆயிருக்கு. 1000க்கு மேலே போச்சுனாலே அதெல்லாம் நீங்கள் தனியாக கேப்சர் பண்ணணும். சும்மா அனாலிசிஸ் ப்ராசஸ் தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்லாம். ஆனால் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நீங்கள் சொல்லணும். ஸோ ப்ரொஃபைலர் பார்ப்போம். ப்ரொஃபைலரில் என்ன தெரிஞ்சிடும், லாங் ரன்னிங் பிளாக்ஸ்லாம் அதுலேயே சொல்லிவிடும். அந்த டைம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்குன்றது உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமோட அதிகமாக போச்சுன்னா அப்போ அதை நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிக்கணும். PLSQL பிளாக்கை எப்படி டியூன் பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது SGA PGA பற்றிலாம் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஸ்டம் குளோபல் ஏரியா, ப்ரோக்ராம் குளோபல் ஏரியானா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கர்சரோட ரெக்கார்டு எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது. PGAனா என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத கான்செப்ட் தான். டெவலப்பருக்கு இதெல்லாம் தேவையில்லை தான். பட் சில இன்டர்வியூவில் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதை நம்மளுக்கு தெரியுது.
ஓகேவா? இது இல்லாம சில இடங்கள் குளோபல் இண்டெக்ஸ்னா என்ன, லோக்கல் இண்டெக்ஸ்னா என்ன, கிளஸ்டர் இண்டெக்ஸ்னா என்ன, நான் கிளஸ்டர் இண்டெக்ஸ்னா என்ன தெரிஞ்சு வச்சுக்க சொன்னோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. PLSQL ப்ரோக்ராம்ல எப்படியெல்லாம் நீங்க டியூன் பண்ணணும்? இப்போ SQL query டியூனிங்ல நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சோம்ல, அதே மாதிரி PLSQL ப்ரோக்ராம்ல நிறைய செட் ஆஃப் லைன்ஸ் ரிப்பீட்டடா சேம் லைன்ஸ் எழுதுறதுக்கு பதிலா ஒரே லைனை டைனமிக்கா எழுதலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 காலம் கொடுக்குறேன், அப்புறம் ஒரு டேபிள் நேம் தரேன். அதுக்கு எத்தனை அப்டேட்? இப்போ டேபிள் நேம் மாத்தி மாத்தி கூட கொடுப்பேன். அப்போ ஒவ்வொரு டேபிள் நேமுக்கும் மாத்தி மாத்தி இஃப் எழுதுவீங்களா? இல்ல. ஒரே அப்டேட் எழுதி அதை டைனமிக்கா மாத்தணும். அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, டைனமிக் SQL மூலமா பைண்ட் வேரியபிள் நம்ம யூஸ் பண்றதுனால சாஃப்ட் பார்சிங் நடக்கும். ஏன்னா பைண்ட் வேரியபிள்ன்றது பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு கொரி எழுதுறீங்க, அந்த கொரியில வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த கொரி எழுதுறீங்க வச்சுக்கோங்களேன், இந்த 3 கொரியும் வேற வேற ஐடின்னு வச்சுக்கோங்க. வேற வேற ஐடி 101, 102ன்னு வச்சுக்கோங்க. ஆனா 3மே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேம் செட் ஆஃப் பிளான் தான் ஜெனரேட் பண்ணும் ஆரக்கிள் வந்து. ஆனா வேற வேற ஜெனரேட் பண்ணும். ஒரே பிளான் தான் 3 தடவை ஜெனரேட் பண்ணும். இதுவே டேபிள்ல 1 லேக் ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 1 லேக் ஐடி தான். அப்போ 1 லேக் டைம்ஸ் வந்து பிளான் ஜெனரேட் பண்ணும். அதே பிளான் தான் திருப்பி திருப்பி ஜெனரேட் பண்ணும். ஏன்னா ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் இது வேற கொரி, இது வேற கொரி. ஏன்னா ஐடி மாறுது இல்ல. அப்போ நம்மளோட கான்செப்ட் என்னது? எல்லாமே ஒரே பிளான் தானே, அதே காலம் தான் யூஸ் பண்றேன், அதே வேர் கண்டிஷன் தான் யூஸ் பண்றேன். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, ஆரக்கிளுக்கு ஒரு பிளானை ஜெனரேட் பண்ணிக்க, அந்த பிளானை என்ன பண்ணிக்க, ரீயூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல போறேன். அதுக்கு தான் அந்த பைண்ட் வேரியபிள். அப்ப பிளானும் சேர்த்து பைண்ட் ஆயிடும். பைண்டிங்னா என்னது? ரீயூஸ் பண்றது தான் பைண்டிங்னு பேரு. அப்ப நான் என்ன பண்றேன், டைம் நோட் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லி கொடுத்த டைம் நோட் பண்றேன். இந்த PLSQL ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா டைம் நோட் பண்றதுக்கு இந்த எவ்வளவு நேரம் ஆச்சுன்றது டைம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஸோ invalid expression, inappropriate, left hand side. So I think we did some mistake in queries. இது சும்மா சாம்பிளுக்கு போட்டு வச்சிருந்தேன், அதை எடுத்து ரன் பண்ணிட்டேன். ரோ டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். டைம் டீயை நம்ம டிக்ளேர் பண்ணவே இல்லை. டி வந்து டிக்ளேர் பண்ணோம். டீன்றது என்ன? நம்பர். ஸ்பேஸு இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். நம்மளுக்கு டைம் இல்லாதனால ரொம்ப மைன்யூட்டெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் பாருங்கள், ஏன்னா நம்ம ஜஸ்ட் நோட்ஸில் இருக்கிற விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 155 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், பைண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் நம்ம. அதாவது இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பைண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டைனமிக் SQL யூஸ் பண்ணலாம். நான் டைனமிக் SQL என்ன பண்ணியிருக்கேன், பைண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணால் டைனமிக் SQL தான் யூஸ் பண்ணணும் நீங்கள். ஸோ என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு குறி தான் எழுதியிருக்கேன். எதை மட்டும் மாற்றணும்னா எம்ப்ளாய்டு யூஸ் பண்ணுறேன். யூஸிங் ஐ. நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அந்த இன்புட்டை பேஸ் பண்ணி ஐன்றது என்னன்னா லூப்பில் போட்டேன் இதை. ஸோ இப்போ நான் டைம் செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, வரும்போது என்ன டைம், போகும்போது என்ன டைம்ன்றது இப்போ இந்த ப்ரோக்ராம் சொல்லும் பாருங்க. அதாவது டைனமிக் SQL 3 தடவை கொரி எழுதுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவை எழுதி அதோட டைமை நம்ம குறைக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். செமிகோலன் 8 செகண்ட் தான் இருக்கு பாருங்க. 155 எங்க இருக்கு, 8 எங்க இருக்கு. அப்ப இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் யாராவது எழுதி வச்சிருந்தாங்கன்னா பிளைண்டா நம்பாதீங்க. ஒருத்தர் எழுதி வச்ச ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வந்தாலே அது சூப்பர் ப்ரோக்ராம்னு நினைக்கக்கூடாது. அவன் கேவலமாக கூட எழுதி வச்சிருக்கான். அந்த டைம்ல அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு கூட எழுதி வச்சிருக்கலாம். நீங்க என்ன பண்ணணும், அதை டியூன் பண்ணணும். PLSQL பிளாக் டியூனிங் பார்த்துட்டு இருக்கோம். பைண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்றது, டைனமிக் SQL யூஸ் பண்ணி பைண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி சாஃப்ட் பார்சிங் அதை மாற்றி பர்ஃபார்மன்ஸை ஃபாஸ்ட் பண்ணுறது, பல்க் கலெக்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறது. ஏன்னா ஒரு ரெக்கார்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக
மல்டிபிள் ரெக்கார்டை ப்ராசஸ் பண்றது, அதாவது கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண சஜஷன் கொடுக்கிறது. அதாவது கிவிங் சஜஷன் டு யூஸ் கலெக்ஷன்ஸ் டு மேனேஜ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் லூப் டு மேனேஜ் பல்க் டேட்டா. பல்கா டேட்டா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் ரெக்கார்டு வருதுன்னா இந்த மாதிரி லேக் ஆஃப் க்ரோர் ஆஃப் ரெக்கார்ட் மேனேஜ் பண்றதுக்கு why don't we go for collections instead of loop அப்படின்றது சஜஷன் கொடுக்குறது. ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் எழுதி மேனேஜ் பண்றது. இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். பல்க் கலெக்ட் வித் சேவ் எக்ஸப்ஷன். எப்படி வந்து ஒரு பல்கா டேட்டா மேனேஜ் பண்ணும்போது திடீர்னு இஷ்யூ வரும்போது எப்படி சால்வ் பண்றீங்க? சேவ் எக்ஸப்ஷன். பல்க் கலெக்ட் வித் பல்க் பைண்ட் என்னன்னா எஸ்கியூஎல் இன்ஜினுக்கும் பிஎல்எஸ்கியூஎல் இன்ஜினுக்கும் உள்ள கான்டெக்ட் ஸ்விட்சிங் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ன்றது என்னன்னா, இப்போ இது முடிச்சுட்டு இது அடுத்தடுத்து ரெஸ்பாண்ட் பண்றது அந்த கம்யூனிகேஷன் கான்டெக்ட் ஸ்விட்சிங். இப்போ நீங்க ஒரு பிஎல்எஸ்கியூஎல் ப்ரோக்ராம் ரன் பண்றீங்கன்னா அதுல எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் தான் ரன் பண்ண போறீங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா பிஎல்எஸ்கியூஎல் வந்து இந்த ஓப்பன் ஃபெச்லாம் பிஎல்எஸ்கியூஎல், ஃபார் எல்லாம் பிஎல்எஸ்கியூஎல், இது வந்து எஸ்கியூஎல். அப்ப இந்த எஸ்கியூஎல் வந்து பாத்தீங்கன்னா பிஎல்எஸ்கியூஎல் என்ன ரிப்ளை பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். அப்ப இது பிஎல்எஸ்கியூஎல் இன்ஜின் ஒர்க் ஆயிட்ட பிறகு தான் எஸ்கியூஎல் இன்ஜின் ரெஸ்பாண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அது கொடுக்குற ரிப்ளை வச்சு தான் பிஎல்எஸ்கியூஎல் இன்ஜின் ஒர்க் ஆகும். இந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் தான் கான்டெக்ட் ஸ்விட்சிங் பேர். இது நீங்க டேட்டா பல்கா ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கும் கான்டெக்ட் ஸ்விட்சிங். ஒவ்வொரு தடவையும் ரிப்ளை பண்ணாது, பல்கா எடுத்து ரிப்ளை பண்ணிடும். அந்த கான்டெக்ட் ஸ்விட்சிங் கம்மி. லூப்ல பண்றதுக்கு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கும். ஆனா இது நமக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடும். இதுல நீங்க டைம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ பிஎல்எஸ்கியூஎல் பிளாக் டியூனிங்க கர்சர் வச்சு மேனேஜ் பண்றது, கலெக்ஷன் வச்சு மேனேஜ் பண்றது, அப்புறம் கமிட் வச்சு மேனேஜ் பண்றது. இப்போ என்னன்னா டிபி பேட்சிங் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரெக்கார்டு ப்ராசஸ் பண்றீங்க. ஏதோ ஒரு ரெக்கார்ட்ல இஷ்யூனா ஒட்டுமொத்த 100 ரெக்கார்டு ரோல் பேக் ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு 10 ரெக்கார்டு இல்லை ஒவ்வொரு 20 ரெக்கார்டு இல்லை ஒரு 50 ரெக்கார்ட் ப்ராசஸ் பண்ணிட்டு கமிட் பண்ணிடு. அப்போ லிமிட் ஆப்ரேஷன் வச்சு ஆக்சஸ் பண்றது. அதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நான் பல்க் கலெக்ட் வித் பல்க் பைண்ட் சேவ் எக்ஸப்ஷனோட லிமிட் கீவேர்டு வச்சு ஹேண்டில் பண்றது. இந்த லிமிட் என்றது என்னன்னா ஒவ்வொரு 1 லட்சம் ரெக்கார்டுக்கும் அதை என்ன பண்ணணும்னா கமிட் பண்ணிடணும். அதான் லூப் பண்ணியிருக்கோம். நம்ம லூப் பண்ணியிருக்கோம் பாருங்க. 1 லட்சம் ரெக்கார்டு எடுத்து ப்ராசஸ் பண்ணி கமிட் பண்ணிடும். அப்போ எனக்கு என்னன்னா 45வது லட்சம் ரெக்கார்டில் இஷ்யூனா மீதி 44 லட்சம் ரெக்கார்டும் எனக்கு சேவ் ஆயிருக்கு, பிரச்சனையே இல்லை. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 45வது லட்சம் ரெக்கார்ட்ல இருந்து மட்டும் ப்ராசஸ் பண்ணா போதும். அதுக்காக தான் இந்த லிமிட் ஆப்ரேஷன் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கான்செப்ட். அது பெஸ்ட் கான்செப்ட். இதை நீங்க சொன்னீங்கன்னா மலைச்சு போயிடுவாங்க. கர்சர் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்றது. கர்சர் ஃபார் லூப் வெர்சஸ் இம்ப்ளிசிட் ஃபார் லூப். நார்மல் ஃபார் லூப் யூஸ் பண்றதுக்கும் கர்சர் ஃபார் லூப் யூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க அதை டைம் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். ஸோ நார்மல் ஃபார் லூப்புக்கும் கர்சர் ஃபார் லூப்புக்கும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டியூனிங். ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா டிபிஏ ஹிஸ்ட் ஸ்னாப்ஷாட் டேபிளில் போயிட்டு எந்த என்விரான்மெண்ட்ல எந்த இஷ்யூன்றதை பார்த்துட்டு அந்த ஸ்னாப் ஐடி, ஸ்டார்ட் ஐடி, எண்ட் ஐடி எடுத்து போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், பேஸ்ட் ஆன் ஏடபிள்யூஆர், அதாவது ஆட்டோமேட்டிக் ஒர்க்லோட் ரெபாசிட்டரி ரிப்போர்ட், ஒன்லி அப்ளிகேஷன் டியூனிங் இஸ் carried out. DBA will be analyzing and identifying the issue. ஜென்ரலா DBA தான் பண்ணுவாங்க. இது எல்லாமே நான் கைப்பட எழுதுற நோட்ஸ். So which database application is mapped is found and then time interval எல்லாமே செக் பண்ணிப்போம். என்னன்னா எந்த டேட்டாபேஸ்ல எந்த டைம் இன்டர்வல்ல அப்ளிகேஷன் ஸ்லோனஸ் நடக்குது. அப்ளிகேஷன் டியூனிங்ன்றது என்னன்னா ஒரு யூசர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான், திடீர்னு அப்ளிகேஷன் ஹேங் ஆகுது, நான் கொடுத்த இன்புட்டுக்கு அவுட்புட் சரியா வர மாட்டேங்குது, அவுட்புட் வந்து பிளாங்கா இருக்கு. இதெல்லாம் எந்த டைம்ல நடக்குது, எந்த கண்ட்ரியில நடக்குது, எந்த டேட்டா பேஸ்ல நடக்குதுன்றத L1 பீப்புள் என்ன பண்ணுவான், ஒரு மெயில் ஒன்று டிபிஏக்கு ஷேர் பண்ணுவான். டிபிஏ அந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா அந்த டைமை நோட் பண்ணிட்டு ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு உண்டான கீவேர்ட்ஸை எடுப்பார். இது எங்க இருக்குன்னா DBA_hist_ ஸ்னாப்ஷாட்னு ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல போயிட்டு செக் பண்ணணும். ஸோ இதுல இருக்கு பாருங்க. ஸோ நம்ம டேட்டா பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரேக் டேட்டா பேஸாக தான் இருக்கும். ரேக்னா என்ன தெரியுமா, ரியல் டைம் அப்ளிகேஷன் கிளஸ்டர். டேட்டா பேஸ் வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸோட இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரேக் சிஸ்டம்னு பேர். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது ஸ்டாண்ட் அலோன் டேட்டா பேஸ் சிஸ்டம்னு பேர். இப்போ நம்மளோட டேட்டா பேஸ் ஸ்டாண்ட் அலோனா இல்லை வந்து ரேக் சிஸ்டமான்றது யூனிக் இன்ஸ்டன்ஸ் நம்பர்னு போட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் நம்பர் மோர் தென் 1 இருந்ததுன்னா அது ரேக்கு, ஒன்னே இருந்ததுன்னா அது ஸ்டாண்ட் அலோன். DBMS_workload_repository dot
AWR underscore report HTML, DBID, instance ID, snap ID, start ID, end ID, ரெண்டு ஐடி கொடுக்கணும். snap ID S, snap ID end, இதை நீங்க கொடுக்கணும். இதுதான் என்னன்னா AWR report ஜெனரேட் பண்ற query. அதாவது ஸ்டார்ட் ஐடி, எண்ட் ஐடி. இது எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த டேபிள் ஓபன் பண்ணி பார்க்கணும். DBA underscore hist underscore snapshots, ஒவ்வொரு அப்ளிகேஷன் நடக்கிற அப்படியே ஃபுல் என்ட்ரியும் அதில் கேப்சர் ஆகிடும் அந்த டேபிளில். அந்த டேபிளை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். செலக்டிங் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் DBA hist snapshot, அந்த டேபிள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் இந்த இஷ்யூ ஆச்சு அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ இந்த டேபிள் வந்து எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இதுல நீங்க DBA சொன்ன டைம் எதுவோ அந்த டைம்ல இருந்து ஸ்னாப், இப்போ 16ல இருந்து 22 வரைக்கும் உங்களுக்கு இஷ்யூ நடக்குது. 16 என்ன டைம்னா காலையில 5:30 மணில இருந்து 4:30 மணில இருந்து காலையில 11:30 மணி வரைக்கும் எனக்கு இஷ்யூ. இது பிகின், அது எண்டு. அந்த ரிப்போர்ட் நீங்க எடுக்கணும் அப்படின்னா, அப்ப ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன query யூஸ் பண்ணணும். அது என்ன query அப்படின்னா, selecting star from table of DBMS underscore workload underscore DBMS underscore workload underscore DBMS underscore workload dot AWR underscore workload underscore repository dot AWR underscore report underscore HTML of DBID, நம்மளோட DBID இதுதான். அது ஜஸ்ட் காப்பி பண்ணி DBID கமா இன்ஸ்டன்ஸ் நம்பர் 1ன்னு இருக்கு. நம்மளுக்கு ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஏன்னா இது ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம் இல்லையா. நம்மளுக்கு ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம், நம்ம சும்மா ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஐடி, எண்ட் ஐடி, அந்த டைம்லேருந்து அந்த டைம் வரைக்கும் க்ளோஸ். இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா DBMS underscore repository DBMS underscore report spelling தப்பு, DBMS underscore workload underscore repository dot AWR underscore report underscore HTML DBID instance number snap start ID end ID கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா AWR report ஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் HTML சேவ் பண்ணணும். ஒரு நோட் பேடில் போட்டு HTML சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு நோட் பேடில் போட்டு சேவ் பண்ணிக்கணும். ஆனால் எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுக்கணும்னா STM அப்படின்னு சொல்லி. ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதாவது நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். AWR ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு அதை சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணோம்னா .htmன்னு சேவ் பண்ணோம். ஏன்னா இது வந்து HTML ஃபார்மேட் இல்லையா. HTML சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்துடும். இதை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் அந்த AWR ரிப்போர்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு இங்கே நான் நோட்ஸ் வச்சுருக்கேன். இதை நான் சொல்லித்தர மாதிரி நோட்ஸ் எடுங்க. என்னன்னா என்னென்னலாம் பார்க்கணுன்றது, AWR ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. வாட் டு லுக் இன் AWR ரிப்போர்ட் அப்படின்னா லோட் ப்ரொஃபைல்னு ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த லோட் ப்ரொஃபைல் என்னன்னா 50% of the problem can be identified inside the database. ஒரு டேட்டாபேஸில் நடக்கிற இஷ்யூவில் 50% எங்கே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா லோட் ப்ரொஃபைலில் கண்டுபிடிச்சிடலாம். AWR ரிப்போர்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகுது இல்லையா. இந்த ஜென்ரேட் ஆகிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம AWR ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம்.
சிஸ்டம் ஹேங் ஆகுது, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே, அந்த ஏடபிள்யூ ரிப்போர்ட் ஓப்பன் ஆகட்டும். லோட் ப்ரொஃபைல் என்னென்ன பார்க்கணும், திஸ் வில் கிவ் என்டையர் சர்வர் இன்ஃபர்மேஷன், அதாவது சிபியோட இன்ஃபர்மேஷனு, அப்புறம் என்ன இன்ஸ்டன்ஸ் பர்ஃபார்மன்ஸு, டிபியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஏன்னா லோட் ப்ரொஃபைல்லே உங்களுக்கு எல்லா டிபியோட 50% ஆஃப் த இஷ்யூ தெரிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அதில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ரீடு சைஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரீடு சைஸு, ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரேட்ஸு, இதெல்லாம் பார்க்கணும். ஃபிசிக்கல் ரைட்டு, லாஜிக்கல் ரைட்டு, அப்புறம் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ரெக்வெஸ்டட் ஃபார் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ், இதை நீங்கள் பார்க்கணும். அப்புறம் யூசர் கால்ஸ் பார்க்கணும். யூசர் query எக்ஸிக்யூட்டட் இன் டிபி, அதாவது யூசர் கால்ஸ்ன்றது என்னன்னா, query எவ்வளோலாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றது தான் யூசர் கால்ஸ்ன்றது. டிரான்சாக்ஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன டிபி லிங்க்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டன்ஸோட எஃபிஷியன்சி அப்படின்றதுல செக் ஆல் பேராமீட்டர் நியரிங் 90லேருந்து 100% இருக்கா, எக்ஸப்ட் பார்ஸ் சிபியூ அண்ட் பார்ஸ் எலாப்ஸ்டு பர்சன்டேஜ். ஷேர்ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செக் பண்ணணும். மெமரி யூசேஜ் செக் பண்ணணும். அது வந்துட்டு 60லேருந்து 85% இருக்கா, அது வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏடபிள்யூ ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டோட பார்க்கலாம். இருக்கு க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஏடபிள்யூ ரிப்போர்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம், அது டேக்கிங் டைம். ஸோ அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இவ்வளோ விஷயங்கள். அதுக்கப்புறம் டாப் 5, டாப் 10 இல்லைனா டாப் 5 ஃபோர்கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டாப் 10 ஃபோர்கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ் பை டோட்டல் வெயிட் டைம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் எவ்ரி வெயிட் ஈவெண்ட் தட் இம்பாக்ட் த ஸ்பீட் ஆஃப் தி டேட்டாபேஸ் பர்ஃபார்மன்ஸ். வெயிட் ஈவெண்ட்னாலே ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு, அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் இன்னொரு விஷயம் வெயிட் பண்ணுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வெயிட் ஈவெண்ட்னு அர்த்தம். இந்த வெயிட் ஈவெண்ட் தான் மேக்ஸிமம் டேட்டாபேஸோட பர்ஃபார்மன்ஸை ஸ்லோ பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் ஈவெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக நடக்கும் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும், என்ன வெயிட் ஈவெண்ட்ஸ் இருக்குன்றது. வெயிட் ஈவெண்ட்ஸுக்குன்னு தனியாக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஏடபிள்யூ ரிப்போர்ட் இன்னும் ஓப்பன் ஆகலை. அது ஓப்பன் ஆகட்டும் இருங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்தாலே போதும் ஏடபிள்யூ ரிப்போர்ட்டில். ஓகே, ஸோ டாப் 10 முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த விஷயங்களை செக் பண்ணுறீங்க. அதாவது லோட் ப்ரொஃபைலில் ரீடு சைஸு, ஃபிசிக்கல் ரீட்ஸு, லாஜிக்கல் ரீட்ஸு, ஃபிசிக்கல் ரீட்டு ரைட்டு, லாஜிக்கல் ரைட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ பிளாக்ஸ் வந்துட்டு இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் பிளாக்ஸு ரெக்வெஸ்டட் ஃபார் இன்புட்டு அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸு, யூசர் கால்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறது, அப்புறம் டிரான்சாக்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறது, அப்புறம் இன்ஸ்டன்ஸ் எஃபிஷியன்சி பர்சன்டேஜ்ன்ற ஒரு டேபில் அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா பேராமீட்டரும் செக் பண்ணணும். எல்லா பேராமீட்டரும் இந்த ரேஞ்சில் இருக்கான்னு பார்க்கணும். 90 to 100% இருக்கா. எதை தவிர்த்து அப்படின்னா சிபியூ டு, அதாவது பார்ஸ் சிபியூ டு பார்ஸ் எலாப்ஸ்டு பர்சன்டேஜ்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதை தவிர்த்து மீதி எல்லா ஃபீல்டும் 90லேருந்து 100% இருக்கான்னு பார்க்கணும். இந்த வார்த்தைகளை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னலாம் ஏடபிள்யூ ரிப்போர்ட்டில் பார்ப்பீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, லோட் ப்ரொஃபைலில் ஃபிசிக்கல் ரீடு, லாஜிக்கல் ரீடு, அதுக்கப்புறம் இன்புட் அண்ட் அவுட்புட் எலாப்ஸ்டு டைமு, அதுக்கப்புறம் எவ்வளோ பிளாக்ஸு, யூசர் கால்ஸு, ஃபிசிக்கல் ரைட்டு, லாஜிக்கல் ரைட்டு, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் எஃபிஷியன்சி பர்சன்டேஜில் எல்லா பேராமீட்டர்ஸும் செக் பண்ணணும். எல்லா பேராமீட்டர்ஸும் 90லேருந்து 100% வரைக்கும் வந்திருக்கா. எதை தவிர்த்து அப்படின்னா எக்ஸப்ட் பார்ஸ் சிபியூ டு பார்ஸ் எலாப்ஸ்டு பர்சன்டேஜை தவிர்த்து மீதி எல்லாம் அந்த பர்சன்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஷேர்ட் பூல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மெமரி யூசேஜ் வந்து 60லேருந்து 85% வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி இருந்தால் தான் அது ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி டிபிஏக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். ஏடபிள்யூ ரிப்போர்ட்டில் பார்க்குற நீங்கள் எல்லா விஷயங்களும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிபிஏக்கு ஷேர் பண்ணணும். இது வந்து கோட் ரிவ்யூலாம் தேவையில்லை.
ஓகே, அதுக்கப்புறம் டாப் 5 இல்லை டாப் 10 ஃபோர் கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ், வெயிட் ஈவெண்ட்ஸை நீங்கள் செக் பண்ணணும். வெயிட் ஈவெண்ட்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸை ஸ்லோ பண்ணும். டிபி ஃபைல், ஸ்கேட்டர்ட் ரீடு, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு நம்மளுக்கு. இதுதான் ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட். நான் கொடுத்த டிபி டைமு எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அப்படின்றது இதெல்லாம் தெரிஞ்சிச்ச பிறகு நான் கொடுத்த டைமில் அந்த ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த லோட் ப்ரொஃபைலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்மளுக்கு டம்மி ரிப்போர்ட் இது. இந்த லோட் ப்ரொஃபைலில் தான் நிறைய சொல்லியிருந்தோம் நம்ம. லாஜிக்கல் ரீட்ஸு, அதுக்கப்புறம் பிளாக் சேஞ்சஸு, ஃபிசிக்கல் ரீடு, யூசர் கால்ஸு, இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்க்குறது. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறது, என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றது, எவ்வளோ நேரம் நடந்திருக்குன்னு. இப்போ நம்மளுக்கு 0 இருக்குது, பட் இதெல்லாம் டம்மி ரிப்போர்ட்டு. பட் ரியல் டைமில் உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் எஃபிஷியன்சி பர்சன்டேஜ் பார்க்குறது. அப்புறம் டாப் 5 ஃபோர் கிரவுண்ட் டைம் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்களா, வெயிட் ஈவெண்ட்ஸ் போய் செக் பண்ணணும். டாப் 10 இந்த வெயிட் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டாப் 10 இது இப்போ நம்மளுக்கு டம்மி ரிப்போர்ட்ன்றதால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இல்லை. பட் நீங்கள் ஒரிஜினலாக ரன் பண்ணும்போது வெயிட் ஈவெண்ட்ஸை செக் பண்ணணும். அப்புறம் டாப் 10 ஃபோர் கிரவுண்ட் ஈவெண்ட்ஸில் செக் பண்ணுறது. If DB file sequential read means index can be rebuild. Index rebuild பண்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். அது எங்க போய் செக் பண்ணி பாருங்க. DB ஃபைல்ல வந்து sequential read இருந்ததுன்னா, DB ஃபைல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா எதுல போய் செக் பண்ணா டாப் 10 foreground eventsல போய் செக் பண்ணணும். வெயிட் ஈவெண்ட்ல போயிட்டு DB ஃபைல் scattered read இருந்ததுன்னா index can be created அப்படின்னு சொல்லிக்கலாம். இண்டெக்ஸ் எப்போ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா, டிபி ஃபைலில் வந்துட்டு ஸ்கேட்டர்ட் ரீடாக இருந்ததுன்னா, இல்லை டிபி ஃபைலில் வந்து சீக்வென்ஷியல் ரீடாக இருந்ததுன்னா இண்டெக்ஸ் வந்து நம்ம ரீபில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பாயிண்ட். இதை தவிர்த்து டாப் 10 ஃபோர் கிரவுண்ட் ஈவெண்ட்ஸில் வி ஹாவ் டு வெரிஃபை அட்லீஸ்ட் டாப் 5லேருந்து 3 ஈவெண்ட்ஸ். மொத்த டாப் 10 ஃபோர் கிரவுண்ட் ஈவெண்ட்ஸில் எல்லாத்தையும் செக் பண்ண அவசியம் இல்லை. ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட்ன்றது பெரிய விஷயம். அதில் நீங்கள் இதை மட்டும் பார்த்தாலே போதும். எல்லா ஈவெண்ட்ஸும் பார்க்க வேண்டாம். டாப்லேருந்து 5 to ஒரு 3லேருந்து 5 ஈவெண்ட்ஸை பார்த்தாலே போதும். அதை பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட டிபிஏக்கு அனுப்பிச்சிடணும். வெயிட் கிளாஸஸ் பை டோட்டல் வெயிட் டைம் செக் பண்ணுவோம். மெயின் ரிப்போர்ட்டில் பார்ப்போம். எஸ்கியூஎல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எஸ்கியூஎல் ஆர்டர்ட் பை சிபியூ டைம் பார்ப்போம். சி விச் கொரி டுக் மோர் தென் 90% சிபியூ யூட்டிலைசேஷன். தென் அந்த கொரியை மட்டும் எடுத்து டியூன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் லாக் ஸ்விட்சஸ் பார்க்கணும். பிகாஸ் ஆஃப் கமிட், லாக் ஸ்விட்சஸ் எதனால் நடக்கும்னா கமிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒவ்வொரு ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு கமிட், எவ்வளோ கமிட் பண்ணுறோமோ அதெல்லாம் லாக் ஸ்விட்சஸாக இருக்கும். அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு டிபிஏக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் ஹவு டு மூவ் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் ஒன் டேபிள் ஸ்பேஸ் டு அனதர் டேபிள்ன்றது அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டிபி பேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபி பேட்சிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நிறைய ஆப்ஜெக்ட் தூக்கிட்டு போய் ஒரே ஸ்பேஸில் வச்சோன்னா அதுவும் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸஸ்க்குன்னு ஒரு ஸ்பேஸ், டேபிளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், இந்த மாதிரி அந்தந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னொன்று என்னென்னா எதனா படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா பேர்ல்ஸ் அண்ட் கன்சல்டிங்ன்ற ஆரக்கிள் சைட்டு, அதுக்கப்புறம் oraclebase.com, java2s.com, ஸ்டேக் ஓவர்ஃப்ளோ, ஆஸ்க்டாம், இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். வேறு எதுவும் ரெஃபர் பண்ணக்கூடாது. நாலேஜ் நிறைய கெயின் ஆகும் இந்த சைட்ஸ் எல்லாம். ஓகே, எதனா ஒரு டவுட்னா லாஸ்ட்டில் பேர்ல்ஸ் அண்ட் கன்சல்டிங்னு போடுங்க. அதோட ரிசல்ட்டோடு உங்களுக்கு வந்துடும். எதனால் ஒரு இஷ்யூ வருது, அப்புறம் அதுக்கு சொல்யூஷன் இன்னும் சேர்த்து கொடுத்துருவாங்க இந்த சைட்ஸ் எல்லாம். யாருக்கிட்டையும் போயிட்டு டவுட் கேட்காதீங்க. உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினச்சிருப்பாங்க. சில டவுட்ஸ் எல்லாம் உனக்கு இது கூட தெரியாதுன்றதை டிஃபைன் பண்ணிடும், ரைட்டா? அதனால டவுட்ஸ் எல்லாம் உள்ளே போயிட்டு யார்கிட்டையும் கேட்காதீங்க. கூகுளை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியல இல்லை. சரி, அடுத்தது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா அப்ளிகேஷன் டியூனிங்கில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். ஒரு ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் பார்ப்பீங்க அப்படின்றத இது ஜஸ்ட் வேர்ட்ஸை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, அதை பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது. டாப் 10 ஃபோர்கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ், டாப் 5 வெயிட் ஈவெண்ட்ஸு, அதுக்கப்புறம் லோட் ப்ரொஃபைலு, ஃபிசிக்கல் ரேட்டு, லாஜிக்கல் ரேட்டு, ஃபிசிக்கல் ரேட்டு, லாஜிக்கல் ரேட்டு, என்னென்ன வெயிட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சும்மா கீவேர்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏடபிள்யூஆர் ரிப்போர்ட் நீங்கள் அனலைஸ் பண்ண மாட்டீங்க. பட் என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது, சும்மா அதை பார்ப்போம்,
பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ரீபேக் அனுப்புவோன்ற விஷயத்த மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் சொல்லாதீங்க. இதை தவிர்த்து ஆப்டிமைஸோட ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்கு, ஜாயின்ஸ் இருக்கு, ஸ்கேன்ஸ் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை பத்தி பார்ப்போம். ஆப்டிமைசர்ல இந்த 3 ஜாயின் இருக்கு. ஹேஷ் ஜாயின் எப்போ நடக்கும்னா when you are joining high volume of tables where clauseல யூஸ் பண்ற காலம்ல இண்டெக்ஸே இல்லை அப்படின்னா ஹேஷ் ஜாயின் நடக்கும். when joining high volume of tables where clauseல யூஸ் பண்ற காலம்ல யூனிக் இண்டெக்ஸ் இல்லைன்னா ஷார்ட் மெர்ஜ் ஜாயின் நடக்கும். ஒரு டேபிள் அதிகமான ரெக்கார்ட் இருக்கு, இன்னொரு டேபிள் கம்மியான ரெக்கார்ட் இருக்கு, வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ற காலம்ல யூனிக் இண்டெக்ஸ் இருக்குன்னா நெஸ்டட் லூப் ஜாயின் நடக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் ஆப்டிமைசரோட ஜாயின்ஸ். எந்த டைம்ல எந்த ஜாயின் நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஆப்டிமைசரோட ஜாயின்ஸ். 3 ஜாயின் இருக்கு, ஹேஷ் ஜாயின், ஷார்ட் மெர்ஜ் ஜாயின், நெஸ்டட் லூப் ஜாயின். ஒரு டேபிள் அதிகமான ரெக்கார்ட் இருக்கு, இன்னொரு டேபிள்ல கம்மியான ரெக்கார்ட் இருக்கு, வேர் கிளாஸ்ல யூஸ் பண்ற காலம்ல யூனிக் இண்டெக்ஸ் இருக்குன்னா நெஸ்டட் லூப் ஜாயின். மற்ற ரெண்டுமே ஒரு டேபிள் அதிகமான ரெக்கார்ட் இருக்கும், மற்ற எல்லாமே எல்லா டேபிளும் 2 டேபிள் ஜாயினிங் டேபிள்ஸ் எல்லாத்துலயும் ஹை வால்யூம் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கும். இண்டெக்ஸ் இருக்கிற காலம் ரீட் பண்றியா இல்ல நான் யூனிக் இண்டெக்ஸ் இருக்கிற காலம் நம்ம ரீட் பண்றோமா, அதுக்கேற்ற மாதிரி ஜாயின்ஸ் மாறும். அடுத்தது ஸ்கேன்ஸ். என்னென்ன ஸ்கேன்ஸ் எல்லாம் நடக்குதுன்றது, இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுப்போம். ஸோ இதான் வந்துட்டு PLSQL டியூனிங்கோட நோட்ஸ். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் பத்தி நோட்ஸ் கேட்டிருந்தீங்க, ஸோ பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.